ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் அவுட் சீரியஸ் டே 5. இன்றைக்கி வந்து மார்னிங் எப்பயும் போல் செஸ்ட்டு ட்ரைஸ் தான். அதாவது ஒரு மசில் ஆடுறோம்னா அதை 2 டைம்ஸ் வீக்லி நம்ம கம்பல்சரி அதை விளாண்டே ஆகணும். அவனா தான் மசிலோட க்ரோத் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போயுமே நார்மல் புஷ்அப்பு, எப்போனாலும் புஷ்அப் 25 30 வரைக்கும் சாலிடாக போகும் நம்ம டைமிங்கை பொறுத்தளவுக்கு. அதுக்குன்னே பாதி வீடியோ மாறிட்டு அதுக்கப்புறம் ட்ரைஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறது வந்துருச்சு. நம்ம கையை வந்து பின் சைடு கட்டிட்டு வந்து க்ளோஸ் கிரிப் மாதிரி வச்சு நம்ம போடுறது. முழுக்க முழுக்க ட்ரைஸுக்கு மட்டும்தான் லோட் ஆச்சு. இதில் வந்து ஒரு 15 கவுண்டு 3 செட்டு. பட் ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் செட்டாக தான் இருந்துச்சு. 10 8 12 இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஹெவியாக போக முடியல லிஃப்ட் பண்ணும்போது. சரி, ரொம்ப நாள் கழித்து இந்த 1 வீக் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிம் பக்கமே போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு காலை நம்ம கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு அப்பர் செஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தண்டால். இது பார்த்தீங்கன்னா 20 கவுண்டு. இதெல்லாம் நங்கூர மாதிரி இறக்க போய் நச்சு 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 நச்சுன்னு இறக்கணும். ஆனால் என்ன தான் நம்ம விளாண்டாலும் சரி, சாப்பாடு மெயினு. அதே மாதிரி ரெஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக. அதனால் எப்பயும் போல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது போட்டு முடித்தோடனே அடுத்து ஒயிட் ஆர்ம் புஷ்அப்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கப்புறம் இது போட்டு முடித்தோடனே தலையிலாக்க நிற்கிறது. தலையிலாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. போன வட்டம் எத்தனை போட்டோம்? 3 போட்டோம். இந்த வட்டம் 2 போடுறதுக்குள்ளே இதாகி போச்சு. 1 மறுபடியும் நிப்பாட்டிட்டேன். இதிலே வச்சு 2 போடுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரியாக லிஃப்ட்டு பண்ண முடியல, லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால. ஒரு வழியாக இதையும் போட்டு முடித்தாச்சு. இதை போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம போட்ட ஒர்க் அவுட்டுக்குண்டான செஸ்ட்டுக்கான பம்பிங் மட்டும்தான். முழுக்க முழுக்க புள்ளியோட நேச்சுரல் மட்டும்தான். இன்னும் சப்ளிமெண்ட்டு கூட எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் அது எடுக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் கொஞ்சம் சரியாக வரும். பட் ஆனால் வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நல்லா புள்ளியோட கட்டிங்ஸ் வரும். ஆனால் அதுக்கு பதிலாக சாப்பாடு, எங்கள் வீட்டு சாப்பாடே வே ப்ரோட்டீன் மாதிரி தான். ஆனால் நல்லா வெயிட் ஆகும். ஆனால் கட்டிங்ஸ் மட்டும் பிரிச்சுக்கிறவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாம் போஸு கொடுத்து கொடுத்து பார்த்தேன், ஓரளவுக்காக ஷேப்பு தெரியுதான்ட்டு. பரவாயில்லாமல் இருக்குது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் வந்து கட்டிங்ஸ் மட்டும் பிரித்தா போதும். நான் அதனால் என்ன தான் இது பண்ணாலும் சரி, ரெஸ்ட்டு சாப்பாடு கம்பல்சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா பயங்கரமான உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. எங்கள் ஐயா டெய்லி மைண்ட் வாய்ஸ் என்னத்தையாவது வஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த உட்காந்துருக்கறல ஏதாவது வைவார். அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கியாச்சு. தேங்க்யூ.